ஹலோ guys, இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் டூ ஹீரோக்கி சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஹீரோக்கி போகிறதா பெரிய விஷயமாடான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஏதாச்சும் ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே கிராண்ட் மாஸ்டர்னு போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துருவாங்க. இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னோடய யூஐடி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், இதான் என் கீல்டு. இதில் ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து நான் ஒரு எமௌண்ட் வந்து கிஃப்ட் பண்ணி விடுவேன் கைஸ். ஆமாம், ஒரு எமௌண்ட் கிஃப்ட் பண்ணி விடுவேன், அதுவும் ஃப்ரீயாகவே நான் அவங்களுக்கு பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு யாருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அதுவும் ஜாயின் பண்ணிட்டு வெளியே போயிடக்கூடாது. ஒரு வாரம், ஒரு 2 வாரம் 3 வாரமாச்சும் இருக்கணும், பர்மனெண்ட்டாகவே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாரமாச்சும் இருந்தால் தான் நான் வந்து நம்புவேன் நீங்கள் கில்லில் கன்ஃபார்மாக இருக்கீங்க அப்படின்னு. சரி ஓகே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, வாங்க சிஎஸ்குள்ளே போகலாமா? ஓகே கைஸ், நம்ம வந்து சிஎஸ்ல வந்தாச்சு, நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓகே, எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, வாங்க வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அடிக்கிற அடியில் தார் டப்பெல்லாம் கிணிய போகுது. ஒரு M500 வேறு இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு பில்டப்லாம் இல்லை. சரி, கொஞ்சம் பில்டப்பை கொடுப்போம். அதுவும் ஈஸி கேம்லாம் அனுப்புகிறோம். ஈஸி கேமாக அமையணும், அமைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஈஸி கேம், ஈஸி கேம். எப்படியாச்சும் ஒரு எய்ஸோட ஆரம்பிப்போமா? சரி ஓகே, ஒரு எய்ஸோட ஆரம்பிச்சிடலாம். வீடியோவை ஒரு எய்ஸோடு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எவனாச்சும் ஒரு பாட்டு இறங்கும்னு பார்க்குறேன். டைமண்ட்லேருந்து பாட்டு வராது ஒரு வேலை. ஏங்க இன்னொருத்தர் பின்னாடி தடிக்கிறான். ஓகே ஓகே, இதெல்லாம் அனுப்புகிறானுங்க, இங்கிலீஷ் பவர்லாம் யூஸ் பண்ணி அனுப்புகிறானுங்க. ஓகே, நம்ம டீமில் ஒருத்தன் நாக்கு, ஆப்போனன்ட் டீமில் ஒருத்தன் நாக்காவான்னு நினச்சா நம்ம டீமில் ஒருத்தன் நாக்காயிட்டானே. இறங்கி 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 அடிக்கணும் எப்படியாச்சும். என்ன தரமான ஒரு 1 டேப் அடிச்சிட்டேன். பின்னாடி ஒருத்தர் இருக்கான், பின்னாடி ஒருத்தர். ஓலி மோலி, அடிச்சிட்டாங்க நம்மளை. பரவாயில்ல, ஒரு 1 டேப்லாம் வச்சோம். நம்ம அடித்த அந்த ஒரு 1 டேப் மட்டும்தான் நிலச்சி நிற்கிது. பார்த்துக்கோங்களேன், நம்ம அடித்தாதான் உண்டு அப்படின்னு நிலமை மாறிடுச்சு. காலம் மாறி போச்சு குமார். சரி, திருப்பி M500 எடுப்போம். நான் ஆப்போனண்ட் பாட்டாக வருவான்னு நினச்சேன். நம்ம டீமில் இருக்கிறவங்களே கொஞ்சம் பாட்டு மாதிரி தான் ஆடுறானுங்க. நான் ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லை சொல்கிறேன். சரி ஓகே, இந்த ரவுண்டாச்சும் ஜெயிக்கணும். பேசுகிறத விட்டு செயலில் காமிப்போம். அது முன்னாடி க்ளோவெல்லாம் வாங்க மாறேன்ட்டேன். க்ளோவில் வாங்க, காசு போச்சா? சரி ஓகே, கோவிந்தா 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 போட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இங்கே ஒரு அழுத்தி பிடி கன்று இருக்குது, இதையாச்சும் எடுத்துப்போம். இருந்தாலும் தேவைப்படும் எதுக்கும். நம்ம 1 டேபையே நம்பி எப்போவுமே இருக்க முடியாது. நம்ம அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லைன்னு. ஏங்க என்னங்க இப்படி அடிக்கிறானுங்க? நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நம்மளை எவனோ எங்கேருந்தோ வர்றானுங்க, போட்டு போலன்னு பொழந்து அனுப்பிடுறானுங்க. ஆஹா, 1v3யா? நைஸ்லி டன்ரா. ஓகே, எப்படி கம்பேக் கொடுக்குறதுன்னு தெரில. ஒரு எய்ஸ் அடிச்சா தான் கம்பேக் கொடுக்க முடியுமோ? இந்த ரவுண்டு ஜெயிச்சா ஆகணுன்ற ஒரு நிலமை. 2200 இருக்குது. ஆனால் M500 எடுத்து நான் பெரிய பிளேயர் ஆகணும்னு நினைக்கல. ஓகே, ஒரு க்ளோவால் மட்டும் ரிக்வஸ்ட் கொடுப்போம். கண்டிப்பாக வாங்கி தர மாட்டானுங்கன்னு தெரியும், இருந்தாலும் கொடுப்போம். எவனாச்சும் வாங்கி தருவானுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். சரி ஓகே, வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்களேன். உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே 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 இனிமேல் நம்ம ஒன் டேப்னு ஒரு இதே மறந்துட வேண்டிதான். ஆகா மெடிக்கல் போடு. ஓகே, மாசு. ஓகே பார்த்தீங்களா, அழுத்தி பிடி தாங்க. நம்ம எவ்வளோ பெரிய 1 டேப் பிளேயராகவே இருந்தால் கூட நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அழுத்தி பிடி தான் கை கொடுக்கும். எப்போவுமே சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்களா, அழுத்தி பிடி பூயாடி சும்மாவா சொல்லியிருக்காங்க? நம்ம அழுத்தி பிடிச்சா பூயா கன்ஃபார்ம். அது மட்டும் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரியல் தான்.
ஓகே ஓரியனை போட்டே ஒரு கில் அடிச்சாச்சு. வாடா வாடா வாடா. ஓகே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே 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 ஈஸி ஈஸி ஈஸி. ஓகே ஐயோ நம்ம அடிக்கலையா? ஓசி கில் அடிச்சிட்டானுங்க மக்களே. சரி ஓகே வாங்க எமௌண்ட்டை போடுவோம். இந்த மாதிரி எமௌண்ட்டை போட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே நம்ம ஃப்ரெண்டு வேறு ஒருத்தர் கூப்பிட்றாரு. எனக்கு அந்தளவுக்கு கேம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அப்போனா என்ன பண்ணணும், நான் கில்லி ஐடி கொடுத்தால அந்த ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளாட்லாம். ஓகே மாசாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. கம்பேக் கொடுத்துருக்கோம். ஓகே நம்ம தான் இப்போதைக்கு அதிக கில்ல நம்ம டீமில். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே அங்கே ஒருத்தன் வர்றான். காசு இவ்வளோ இருக்குது. நான் எதுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. காசு இவ்வளோ வச்சுட்டு நான் எதுவுமே வாங்காமல் இருந்திருக்கேன். பேசுகிற ஞாபகத்தில் காசை மறந்துட்டேன் மக்கள். ஓடு. ஐயோ என்ன மாதிரி அழுத்தி பிடிச்சோம்? ஏன்டா அழுத்தி பிடிக்க என்ன மாதிரி? ஓகே ஓகே எப்படியோ நம்ம தான் இப்போதைக்கு அதிக கில்லு. எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் அதிக கில்லு அடித்து ஓரளவு நல்ல பேரோடு போகலாம். ஓகே நான் ஒரு பெரிய ஏடபிள்யூஎம் பிளேயரில் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுவோமே. காசு இருக்குது. காசு இருக்கும்போது எதுக்கு கவலை? காசு இவ்வளோ வச்சுக்கிட்டு வாங்க 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 எவ்வளோ வேணுமோ வாங்க. ஏதாச்சும் டீம்மேட்டு கேளுங்க வாங்கி தரேன். உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குது. ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே ஏறி போவோங்க. ஆஹா ஆஹா நம்ம தான் அப்படி டீம் அப்படியே லீட் பண்ணுறோம். கொஞ்சம் மாசாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் டீமை லீட் பண்ணுறோன்னு சொன்னால் எவன் கண்ணு வச்சான்னு தெரில. ஆரம்பித்தவொடனே முடிச்சு விட்டீங்க. லைட்டாக தான் எழுத்து போயிருக்கு. ஓகே அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா சுற்றி போகலாம். சுற்றி போகணும். இங்கேருந்து இங்கே வந்து எனிமீஸ் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுவானுங்க. அடிச்சேன் பாருங்க. ஐயோ இந்த கண்ணு வச்சிட்டேன். எங்கே எனிமி இருக்கானே தெரியாமல் ஓகே தானே 6 கில்லு. ஓகே நைஸ் 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 பர்ஃபெக்ட். மெடிக்கிட்டே போடாமல் போயிட்டுருக்கேன். என்ன ஒரு தைரியம் தான் நினச்சேன். நான் சொன்னேன் க்ளோவால் போடலாம். சரி க்ளோவால் எக்யூப் பண்ணலான்னு போகிறேன். ஓகே இருந்தாலும் ஈஸி கேமை போட்டு விடுவோம். அப்போலாம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். எவனா சரி ரிவ்யூ பண்ணுங்கடா. என்னடா சும்மா நின்றுட்டுருக்கீங்க? ஓகே சும்மா நிற்கிறானுங்கன்னு சொல்ல முடியாது. அவனுங்களும் ஏதோ நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணல, டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. ஓகே நான் ஒருத்தன் அடித்தா டீமே வச்சு இதுவே எஸ் வின் ஆகிட்டோம். 3 ரவுண்டு வின் ஆயாச்சு. இப்போ போட வேண்டாம் எமௌண்ட்டை. போடு. எமௌண்ட்டை சும்மா தைரியமாக விளாச வேண்டியது தான். ஓகே வெஸ்ட் ஒன்று வாங்கிப்போம். டேமேஜ் ஆகிடுச்சு, இது பண்ணிக்கலாம். ஓகே கொஞ்சம் மாசாக இருக்குது, பெருமையாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே நல்லா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரிப்பேர் பண்ணிட்டு காசை நல்லா செலவு பண்ண வேண்டியதான். இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே ஸ்மோக் கிரேனேட் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு க்ளோவில் கை வச்சுட்டு ஓட வேண்டியதான். இப்போ பாருங்கள் அதான் 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். 3 ரவுண்ட்னால ஜெயிச்சிட்டோம். இன்னும் மேட்சே ஜெயிக்கலையே. இருந்தாலும் ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. ஓகே கொஞ்சம் ஸ்கோப்பஸ்ட் ரெடியாக இருப்போம். ஏடபிள்யூஎம்ல ஒரு கில் அடிச்சே தீர்றான். நீங்கள் அடிக்காமல் நான் போகிறது இல்லைப்பா. அவ்வளோதான். இங்கே ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு அப்படியே ஒரு அழுத்தி பூடி மாசான அழுத்தி பூடி. எப்படி அழுத்தி பூடி மாசான அழுத்தி பூடி. டே ஏன்டா நீங்கள் திருந்தவே மாட்டீங்கடா. நான் ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டீங்களா? ஒருத்தன் அடிக்கிற கில்ல ஓசி கில் அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரில. ஓகே முடிச்சுட்டிங்க. சரி பரவாயில்ல, டீம் ஜெயிக்க தான் போகுது. ஆகா அவனை ரிவ்யூ பண்ணிடுவானுங்க போல். டே க்ளோவில் போட்டான்டா போய் அடிக்கடா. செட் ஆகாது. ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஓகே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஓகே அவனையும் நாக் பண்ணிட்டாங்க திருப்பி. ஓகே போய் அடிங்கடா. ஐயோ மானத்தை வாங்குறானுங்களே. இவங்க யாருன்னு தெரில. கத்தவும் முடியாது மைக்கில். தமிழ்காரனா ஹிந்திக்காரனானே தெரில.
ஓஹோ ஆஹா ஆஹா நைஸ் நைஸ் 1v2 1v2 ரிவ்யூ பண்ணிட்டு போகிறானுங்க. சரி ஓகே கொஞ்சம் அவன் உள்ளே இருக்கட்டும், ஏன்னா எப்படினாலும் ஜோன் வருது, வெளியே வந்து தான் ஆகணும் அவன். அந்த அங்கே வந்துட்டான். ஓகே 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 நைஸ் 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 நைஸ். ஓரியன்ட் தான் யூஸ் பண்ணு ப்ரோ. வந்துட்டான் அழுத்தி பூடி. அவ்வளோதான் முடிஞ்சு. அழுத்தி பூடி நான் எங்கள் டீமுக்கு சொன்னேன், நான் ஆப்போனன்ட் டீம் அந்த அழுத்தி பூடியை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆஹா என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு. சரி ஓகே ஓகே நம்புவோம், ஜெயிப்போம், மாஸ் காமிப்போம். எத்தனை MP40 தான் நான் வாங்குவேன்? கை தவறி கிளிக் பண்ணிட்டேன் மக்களே. சரி காசு தான் இருக்குது, இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு நான் எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. கிரெனேடு வாங்கு கிரெனேடு வாங்கு. வேறு என்ன MP42? சரி ஓகே ஓகே சரி MP41 வாங்க M500 வாங்க. பாருங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒன் டேப் தான் அடிக்க போகிறேன். ஒரு க்ளோவால் கையில் வச்சுப்போம். குழு வால் கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் ஏறுவான் அந்த வீட்டு மேலே. என்னோடய கெஸ்ஸு ஏறுனா ஓகே. ஸ்னைப்பர் வச்சுருக்கோம் கையில், தலை மேலே அடிச்சு அனுப்பிடலாம். சொன்ன மாதிரியே ஒருத்தன் ஏறி இருக்கான். என்னடா அது வெளியே வாடா, தலையே காமிடாடி, தலையே காமிடா. தலையை காமிக்கிற மாதிரி இல்லை, நம்ம தான் நம்ம மாதம் காமிக்கணும். ஓகே இப்போதைக்கு நம்ம தான் அதிக கில்லு. அங்கே ஒருத்தர் ஏறுறான், அதை பார்த்துட்டு தான் நானும் போயிட்டுருக்கேன். அவன் நான் ஏறினது அவன் பார்த்தானு தெரில. ஓகே 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 அழுத்தி பூடி பூயாடி. ஐயோ டே கண்டிப்பாக அங்கே அந்த ஸ்கோப் போட்டிருக்கான் தான் அடிச்சிருக்கான். நல்லா மெடிக்கிட்ட போட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அப்படி போக முடியாது போல். ஏறு ஓடு. கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் இருக்கான். நம்மகிட்ட நேடு இருக்கா? கண்டிப்பாக நேடு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நம்மகிட்ட ஒரு க்ளோவால் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நேடு இருக்குது. ஓகே நேடு தூக்கி அடிப்போமா? கரெக்டாக அடிக்க முடியுமான்னு தெரில. நல்லா க்ளோஸாக போவோம், தலை மேலே வச்சா கூட பரவாயில்ல. அடிச்சிட்டேன், கரெக்டாக அடிச்சேனா? இல்லை ராங் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கேன். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். எனக்கு இல்லையே ஜோன் வந்துச்சு, அப்போ அவன் எங்கே இருக்கான்? எஸ் விக்ட்ரி. என்ன மாதிரி ஒரு விக்ட்ரி. இன்னும் ஒரே ஒரு ஸ்டார் அடித்தா டைமண்ட் 3 போயிடலாம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். யார் முன்னாடி வருவா? அண்ணன் தான் சொல்கிறதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் 7 கிலோ அடிச்சிட்டான். அவ்வளோதான், நம்மளால் வர முடியல கைஸ். MVP மாதம் ஆடணும், நம்மளும் 7 கிலோ அடிச்சிருக்கோம். என்னங்க எல்லாமே ஸ்டாட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. டேமேஜ் கூட நான் அதிகமாக கொடுத்துருக்கேன், என்ன கொடுக்கல. சரி ஓகே பரவாயில்ல, எல்லாருக்கும் லைக் போடுவோம். ஆப்போனண்ட்டு நல்லா தான் விளையாண்டாங்க. ஸ்டார்டிங்கில் நமக்கே கொஞ்சம் பயத்தை கொடுத்துட்டாங்க அந்த ஆப்போனன்ட்ஸு. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே பாய். ஓகே அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை இதோட முடிக்க போகிறேன்னா இல்லை, ஈவெண்ட்டில் இன்னும் நிறைய முடிக்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி ஸ்கின்னு இந்த MP90 ஸ்கின் எடுத்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எடுத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு. சரி ஓகே பாய். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இத்தனை வாட்டி சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி பண்ணிவிட்டு போயிருங்களேன். பாய்.